हरि ओम। सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा गोविंदा। ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தொடர்ந்து 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி முதல் பாசுரம். திருவரங்கத்தின் பெருமைகளை பலவாறு கூறுகிறார் பெரியாழ்வார். மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ செரு உடைய திசைக்கருமம் திரித்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே. மரவடி பாதுகை, அடி மரவடி, அடிங்கிறது பாதம், பாதத்துக்கான பாதுகை, செருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை. மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் என்ன செய்கிறார்? காட்டுக்கு செல்ல போகிறார் இல்லையா ராமபிரான். என்ன அவனுடைய பாதுகை பரதன் கேட்கிறார், உங்களுடைய ஞாபகமாக எனக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று. என்ன செய்கிறார் ராமபிரான்? பரதனுக்கு, தன்னுடைய தம்பியான பரதனுக்கு நம்பிக்கை கூறிய பொருளாக தன்னுடைய பாதுகையை கொடுத்துவிட்டு காட்டிற்கு செல்கிறார். வைத்து போய் வானோர் வாழ, வானவர்கள் தேவர்கள் வாழ்வதற்காக தெற்கு திக்கில் செரு உடை திசைக்கருமம் திரித்தி, அசுரர்களை கொண்டு தெற்கு திக்கில் இருந்த அசுரர்களை அழித்து செரு உடை திசைக்கருமம் திரித்து அங்கிருந்து திரும்பி அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு உலகாண்ட திருமால் கோயில், இந்த அயோத்திக்கு எழுந்தருளி இந்த உலகை ஆண்ட ராமனாக அவதரித்த எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கும் இடம் எப்படிப்பட்டிருக்கிறது? திருவடிதன் திருவுருவும், அந்த சர்வ சுவாமியான பெரிய பெருமாளுடைய திருவடிகள், திருவடியும் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும், மகாலட்சுமியின் மலர்ந்த கண்களைப் போல் காற்றில் அசைந்து கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கமாகும் ஓசலிக்கும் ஒளியரங்கமே. ஒளியரங்கம் தேஜஸ் உடைய, தேஜஸ்ன்னு சொல்லலாம், அழகு, தேஜஸ்ங்கிறதே ஒரு அழகுதான், அழகுடைய ஒளி பொருந்திய மலர்கண்ணும் காட்டி, மலர்கண்ணும் மலர் உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஒளி ஓசலிக்கும் சத்தம் கேட்கிறதாம். நெய்தற்பூக்கள், நிலோத்த மலர்கள் என்பது, அந்த மலர்கள் எல்லாம் அசைந்து ஆடும் அந்த ஓசை கேட்கும் அந்த இனிமையான தேஜஸுடைய ஒளி பொருந்திய ஸ்ரீரங்கம் என்கிறார். தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். மண்ணுடைய விபிடனர்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே. ஆஹா, தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் மகாலட்சுமி என்ன எப்படிப்பட்ட ஒரு குறை கூறினாலும், அடியவர்களுக்காக பக்தர்களுக்கு அவங்க இப்படி பண்ணாங்க, எப்படி செய்தார்கள் பலவாறு தூற்றினாலும், குறை சொன்னாலும், பெருமாளுடைய அடியவர்கள் விஷயத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் நம் மகாலட்சுமி திருமகள் குற்றம் கூறத் தொடங்கினால் என்ன செய்வாராம்? என்னடியார் அது செய்யார். என்னுடைய சிதகு உரை, சிதகு என்றால் குற்றம் சொல்றது, அப்படி சொல்ல தொடங்கினால் என்னடியார் அது செய்யார், கண்டிப்பாக என்னுடைய அடியவர்கள், என்னுடைய பக்தர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் அது எனக்கு போக்கியங்களே, நன்றுதான், நன்று செய்தார் என்பர் போலும், அது என்னுடைய நன்மைக்காகவே இருக்கும் என்றும் மகாலட்சுமிக்கு பதில் கூறுவாராம். மண்ணுடைய விபீடனர்கா மதிலிலங்கை, செல்வமுடைய செல்வச் செருக்கில் உடைய செல்வத்தில் உடைய விபீடனருக்காக அழகாக விவினக இலங்கையில் உள்ள தென் திசையை நோக்கி, திசை நோக்கி இலங்கை நோக்கி, மதில் இலங்கை நோக்கி, அந்த முகமாக தெற்கு திசை முகமாக நோக்கி திசை நோக்கி மலர்கண் வைத்த பள்ளி கொண்டு இருக்கும் நம்முடைய எம்பெருமான் என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும்
வேறு திருவரங்கம் நம்பெருமாளுக்கு அல்லாமல் வேறொருவருக்கு இந்த உலகத்திற்கு அடிமை ஆவார்களா? மற்றொருவருக்கு என்னுடைய பக்தர்கள் என்னுடைய திருவரங்கத்தில் நான் பள்ளி கொண்டிருக்கும் என்னுடைய திருவரங்கத்தின் நம்பெருமாளுக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இவ்வுலகத்தவர் அடிமை ஆவாரே, அடிமை ஆவார்களோ, அடிமை செய்யலாகுமோ என்று சொல்கிறார். கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பணியும் கடியமாவும் உருள் உடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான். இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் அணி அரங்கமே. அந்த காலத்திலேயே ஏணிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. கருளுடைய பொழில் மருதும், கண்ணனை எப்படியாவது அழிச்சிடணும். கம்சனுடைய வேலை கண்ணனை அழிக்கணுங்கிற அந்த எண்ணம், கருள்னா அந்த எண்ணம், கருத்து, கொடிய எண்ணம் இருக்கு. அப்படி இரண்டு மருத மரங்களாக தலைத்திருந்த 2 மருத மரங்களையும் கதக்களிரும், குவளையாபீடம் வேஷம் போட்டுட்டு வரான் ஒரு வேஷமா, குவளையாபீடம் என்னும் யானையையும் பிளம்பாசுரனை கடியமாவும், பிளம்பனையும் கடியமாவும். இங்கே குதிரையை குறிப்பிடுறாங்க. குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனையும் உருளுடைய சகடத்தை உருண்டி கொண்டு வருதாம். எப்படி சகடாசுரனையும் மல்லர்களையும் அழித்து இப்படிப்பட்ட வீரச் செயல்களை செய்த உடையவிட்டு ஓசை கேட்பான். இப்படிப்பட்ட வீரச் செயல்களை ஞானிகள் சொல்லி என்ன செய்கிறாங்களா, அதனை அப்படி துதிக்கிறாங்களாம். இப்படியெல்லாம் செய்த ராமபிரானே என்று துதிக்கிறார்கள். ஓசை கேட்பான். இருளகற்றும் எரிகதிரோன், சூரிய வெளிச்சம் வருது, நம்ம சூரிய பகவான் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, இருள் எங்கே இருக்கும்? ஓடியே போயிடுமே. இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்து ஊடு ஏற்றி, பக்தர்கள் என்ன செய்கிறார்? சூரிய மண்டலத்தின் நடுவாக கொண்டு போய் நேரே பரமபதத்திற்கு ஏற்றி வைத்து பரமபதத்திற்கு செல்ல ஏணி வாங்கி, ஏணியாகவும் அவர் இருக்கிறாராம். எங்கே? சூரிய மண்டலத்தை தாண்டி பரமபதத்திற்கு போக வேண்டும். அப்படி போக ஏணியாகவும் நம்முடைய எம்பெருமான் அவதரித்திருக்கிறார். அருளை கொடுத்து கருணை செய்து அடியவரை ஆட்கொள்வான், நம்முடைய பக்தர்களை ஆட்கொள்வான். கைங்கரியம், அப்படிப்பட்ட கைங்கரியம் செய்யும் எம்பெருமான் எப்போதும் நித்தியவாசம் செய்யும் எழுந்தருளி இருக்கும் ஊராவது அழகிய அமரும் ஊர் அணி அரங்கமே, திருவரங்கமாகும். ஸ்ரீரங்கத்தை குறிப்பிடுகிறார் இங்கு. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மன்னும் கோயில் புது நான்மலர் கமலம் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான் பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனல் அரங்கமே. 16,000 தேவிமார்கள் அவர்களுக்கு உபச்சாரணையாக செய்ய துவாரகை நகரில் அவர்களுக்கு கணவனாய் நாயகனாய் அதில் நாயகராகி வீற்றிருந்த கணவராய் எழுந்தருளி இருந்த மணவாளர் மண்ணு கோயில். அப்படிப்பட்ட கோயிலாவது அலர்ந்த புது நான்மலர் கமலம், புதிதாக மலர்ந்தும் மலராததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இன்றைக்கே மலர்ந்த 4 நாள் முன்னாடியே மலர்ந்திருக்கும், அது தண்ணியிலே இருக்கும். அப்படிப்பட்ட தாமரை புது நான்மலர் கமலம் எம்பெருமான். அப்படி இருக்கிறான் பெருமாளுடைய முகம். புதிதாக மலர்ந்த தாமரை மலரை போல பொன் வயிற்றில் பூவே, நாபிக்கமலம், பொன் வயிற்றில் பூவே போல்வான், நாபியில் தோன்றிய தாமரை மலரை ஒத்திருக்க பூவே போல்வான். அப்படி ஒத்தி இருக்கிறதாம் புது மலர், அதுவும் பழசெல்லாம் சொல்லலாம். எம்பெருமானுடைய முகம் அப்படி இருக்கிறது, பூவே போல்வான். அந்த ஏனைய பொது நாயகம் பாவித்து இருமாந்து மற்ற தாமரை மலர்கள்லாம் எப்படி இருக்கு, அதை பார்த்ததும் வெக்கப்பட்ட மாதிரி. பொன் சாய்க்கும் புனலரங்கமே, மற்ற தாமரை மலர்கள் அந்த புதிய மலர் அலர்ந்த தாமரை மலரை இந்த மலர்கள் அழகை அந்த புதிய மலர்களை தோற்கடிக்கின்ற நீர்வளம் உடைய
புனலரங்கமே, தாமரை மலர்லேயே எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஒரு மலர் நன்றாக இன்று மலர்ந்திருக்கும், 4 நாள் முன்னாடி மலர்ந்திருக்கும், அப்படி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்க எப்படிலாம் கொடுக்குற பொது நாயகம் பாவித்து இருமாந்து அந்த புதிய மலர் அப்படி இருமாந்து இருக்க. மற்ற தான் வச்சு நீலாம் நேற்று முந்தானெல்லாம் பூத்தது, நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு இருக்கேன் பார், கண்ணனை போல ராமனை போல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். பொன் சாய்க்கும் புனலரங்கமே, தாமரை மலர்களின் அழகை தோற்கடிக்கின்ற புனலரங்கமே, நீர்வளம் உடைய திருவரங்கம் என்கிறார் பெரியாழ்வார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.